வண்ண காகித பூப்பந்து. குழந்தைகளே, காகிதத்தை வச்சு நிறைய பொருட்களை செய்திருப்பீங்க. நாம இன்னைக்கு ஒரு அழகான பூப்பந்து செய்யலாமா? இதற்கு தேவையான பொருட்கள் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள 24 வண்ண சதுர பேப்பர்கள். முதல்ல ஒரு பேப்பரை எடுத்து அதோட 4 மூலைகளையும் குறுக்க மடித்து ஒரு பெருக்கல் குறி அச்சு வர மாதிரி வைக்கணும். அடுத்து கூட்டல் குறி அச்சு வர மாதிரி மடிக்கணும். பிறகு பேப்பரோட 4 மூலைகளையும் நடுப்பகுதி தொடுற மாதிரி மடிக்கணும். அடுத்து பேப்பரோட 4 பக்கத்தையும் நடுப்பகுதியை தொடுற மாதிரி மடிக்கணும். இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு கப்பல் வடிவம் வர மாதிரி மடிக்கணும். அதே மாதிரி மேல் பக்கத்தையும் கப்பல் வடிவத்துக்கு மடிக்கணும். பார்க்க 2 கப்பல் மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கூர்முனைய மெல்ல எடுத்து இது மாதிரி சதுரமா மடிக்கணும். இப்படி 4 கூர்முனைகளையும் செய்யணும். இப்போ பின்பக்கமா பேப்பரை திருப்பி 4 மூலைகளையும் நடுவுல வர மாதிரி மடிக்கணும். பிறகு இந்த பேப்பர் இதழ்களை இப்படி விரிச்சு வைக்கணும். அழகான ஒரு பூ வந்துவிடும். இது ஒரு பூ மட்டும்தான். இது மாதிரி 24 பூக்களை செய்யணும். இதோ இப்படி. அடுத்து நாம இந்த பூக்களை எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்க்க போறோம். இது மாதிரி ஒரு பூவை இன்னொரு பூவோட சேர்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு பூவா சேர்க்கணும். எல்லா பூக்களையும் சேர்த்தா இந்த மாதிரி அழகான பூப்பந்து கிடைக்கும். இது செய்ய நமக்கு பசை கூட தேவைப்படாது. பாருங்க, எவ்வளவு அழகான காகிதத்தாலான பூப்பந்து. இதை நீங்க உங்க வீட்டுல ஒரு நூலை கட்டி தொங்க விடலாம். காத்துல அது சுத்துறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.